இந்த லைனடியா நீ வந்து யாவது பிரசங்கத்தை பண்ணிட்டு போகாம கோத்திரம் சாஸ்திரம்ட்டுக்கிறீங்களா? ஒரு சத்தியத்தை பேசின சபைக்கு எத்தனை ஆண்டுகளான மறக்க கூடாது. இல்ல பத்தல நாலஞ்சு மகன் கையை தூக்கல. அடுத்த தடவை நான் இங்க வரும்போது ஆண்ட்ரோசையா வராதுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என் சபைக்கு வருதுன்னு சொல்லுங்க. தயவு செய்து கூடுமானா நோட்ஸ் எல்லாமே நோட் எல்லாமே நோட் வசனங்கள் நோட் சொல்லுங்க. எல்கானா எந்த கோத்திரம்? வெரி யார் சொல்லுது? லேவி கோத்திரம் இல்லப்பா. எங்க எழுதிருக்கு? படி. 1 நாளாகவும் படிச்சிடலாம். 1 நாளாகவும் வேகமா படிச்சிருப்பா. 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல கட 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 கடன்னு படி பார்க்கலாம். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன். பாருங்க, என்ன பாருங்க, கட 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 வந்தீங்க பாருங்க. வரிசையா வரும் பட்டியல் இருக்கா? செக் பண்ணிட்டீங்களா தம்பி? கரெக்டா எல்கானா மட்டும் படி. டைம் இல்ல. 36 இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் செப்பனியாவின் குமாரன். அப்ப கடைசியா எதுல வந்து முடியுது பாருங்க. 38 லாஸ்ட். இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். லேவியில வந்து முடியுது. என்ன பாருங்க, எல்லாரும் எங்க முடியுது? அப்போ அந்த லேவி கோத்திரத்துல வந்தவர் தான் எல்கானா. கையை உயர்த்தி சத்தமா. அப்போ ஐயா, அப்போ இன்னைக்கு எல்கானாவை பத்தி தான் மெசேஜியா? இல்ல கொஞ்சம் வித்தியாசமா, ஊழியமே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்னு நான் விரும்புவேன். ஆவியானவருடைய துணையோட கவனிக்கணும். நீ பைபிளை பார்க்காத, கன்ஃபியூஸா இருக்கும். சொல்ல எழுதிக்கிட்டா போதும். இன்னும் தலைப்பை கூட நான் சொல்லல. சொல்றேன். தயவு செய்து நீங்க கவனிக்கணும். மக்களை என்ன பார்க்கணும்? எழுதிக்கிட்டே இருக்க, டக்குன்னு நோட் பண்ணிட்டு பார்க்கணும். சொல்லுங்க. 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்துல 33 இருந்து 38 முடிய வசனத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோ. வீட்டுல போய் படி. நாளைக்கு கூட ஒரு தடவை கண்ணு முன்னால நான் வந்து போவேன். சொல்லிட்டு திரும்ப கைய உயர்த்தி சொல்லாம வீட்டுல போய் நீங்க படிச்சுக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு இன்ஸ் கொடுக்குறேன், நோட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இப்ப என்ன தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு? எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்ப என்ன பாருங்க, அதுக்கும் செய்திக்கு என்ன சம்பந்தம் கவனிக்கணும். என்ன சம்பந்தம்னா, ஆண்டவர் லேவி கோத்திரத்தை பிரத்யட்சமா விசேஷமா சில காரியங்களுக்காக தேவனுடைய ஆலயத்தில் தெரிந்து கொண்டார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் பிரதான ஆசாரியன், ஆசாரியன்.